கட்டிட இடிபாடுகளை தூக்குதல் மற்றும் நிலைப்படுத்துதல் பற்றிய பயிற்சித் தொகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது கனமான சுமையை தூக்கும் முறைகள், ஒரு நெம்புகோல், அதன் 3 கூறுகள் மற்றும் நெம்புகோலின் 3 வகுப்பின் வரையறை. கிரிப்பிங் செயல்முறை. ஒரு சுமையை நிலைநிறுத்த பயன்படுத்தும் 2 வகையான கிரிப்பிங்கின் பட்டியல், சுமைகளை நகர்த்துவதற்கான படிகள் மற்றும் தன்னார்வலர்களின் பங்கை புரிந்து கொள்ளுதல். இயற்கை பேரழிவுகள் அல்லது பெரிய அளவிலான அவசர நிலைகள் ஏற்படும் பொழுது பாதிக்கப்பட்ட அல்லது சிக்கலில் உள்ளவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவது முக்கியம். நோயாளிகளின் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுதல் அவர்கள் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு மீட்பு செயல்பாட்டிற்கும் உதவும். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இடிபாடுகளை அகற்றுவது முக்கியம், ஏனெனில் இது மீட்பு குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதியை அணுகுவதற்கும் காயங்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. ஆனால் நோயாளிகளை மேலும் காயப்படுத்தாமல் எப்படி பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வது? காயங்களை தடுக்கும் பொழுது அதிக சுமைகளை எவ்வாறு தூக்குவது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த தொகுதியில் பார்க்கலாம். சுமைகளை தூக்குவதற்கான விதிகளை புரிந்து கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம். தூக்குதலை எளிதாக்குவதற்கும் அடிபடாமல் தடுப்பதற்கும் நாம் சரியான உடல் தோரணையை பராமரிக்க வேண்டும். தூக்குதலுக்கான அடிப்படை விதிகளை பார்க்கலாம். உங்கள் நகர்வை கவனமாக திட்டமிடுங்கள் மற்றும் நிலைத்தன்மைக்காக உங்கள் கால்களை சரியாக வைக்கவும். உங்கள் கால்களை பயன்படுத்தி தூக்குங்கள், உங்கள் முதுகினால் அல்ல. தூக்கும் பொழுது உங்கள் முதுகை முடிந்தவரை நேராக வைத்திருங்கள். தேவையை விட இடுப்பு அதிகம் வளைவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஒரு கையால் தூக்கும் பொழுது எதிர்ப்பக்கம் சாய்வதை தவிர்க்கவும். பொருளை பிடிக்க உங்கள் முழங்கால்களை வளைத்து முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். தூக்கும் பொருளை முடிந்தவரை உங்கள் உடலுக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நோயாளியை தூக்கும் பொழுது உங்கள் குழுவினர் மற்றும் நோயாளியுடன் அடிக்கடி தெளிவாக பேசி தொடர்பு கொள்ளுங்கள். ஒருங்கிணைப்பின் முக்கிய அம்சமாக பார்வை தொடர்பை வைத்திருக்க வேண்டும். மேலும் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்காக தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை செயல்பாடுகளை வாய்மொழியாக ஒருங்கிணைக்கவும். பேரிடர் சூழ்நிலைகளில் இடிபாடுகளை தூக்குவது ஒரு முக்கியமான பணியாகும். மேலும் விபத்துகளை தடுக்கவும் சிரமத்தை குறைக்கவும் ஒரு சுமை தூக்கும் கொள்கையை புரிந்து கொள்வது அவசியம். இப்பொழுது சுமைகளை தூக்கும் கருத்தை பற்றி பேசலாம். மனித சக்தியால் செய்யப்படும் வேலையை விட இயந்திரங்களால் செய்யப்படும் வேலை எளிதானது என்பதை மனிதன் நீண்ட காலத்திற்கு முன்பே கற்றுக்கொண்டான். இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் கனரக உபகரணங்களை பயன்படுத்த முடியாது, ஏனெனில் அந்த உபகரணத்தின் இயக்கம் அல்லது செயல்பாடு பாதிக்கப்பட்டவருக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் மேலும் சரிவுக்கு வழிவகுக்கும். இத்தகைய சூழ்நிலைகளில் அடிப்படை கருவிகளை பயன்படுத்தி பெரிய சுமைகளை பாதுகாப்பாக தூக்கலாம். ஒரு சுமை தூக்கும் முன் அல்லது நகர்த்துவதற்கு முன் பின்வரும் காரணிகளை நாம் இப்பொழுது சுமைகளை தூக்கும் முறைகளை சுமை நகர்த்தப்படும் பொழுது ஏற்படும் விளைவுகள், அதாவது என்ன நடக்கும், மேலும் சுமையை தூக்கும் ஒரு சுமை தூக்கும் முன் அல்லது நகர்த்துவதற்கு முன் பின்வரும் காரணிகளை ஆய்வு செய்ய வேண்டும். சுமையின் எடை, சுமை நகர்த்தப்படும் பொழுது ஏற்படும் விளைவுகள், அதாவது என்ன நடக்கும், மேலும் சுமைகளை தூக்கும் அல்லது நகர்த்துவதற்கான முறையின் தேர்வு. சுமை தூக்க 3 முறைகள் உள்ளன. இதில் பின்வருவன அடங்கும்: நெம்புகோல், கம்மலாங் மற்றும் ஹைட்ராலிக் அல்லது ராம் ஜாக்குகள். இந்த முறைகளை விரிவாக பார்ப்போம். நெம்புகோல் மூலம் சுமையை தூக்குதல் ஒரு எளிய முறையாகும். நெம்புகோலை உருவாக்கும் 3 கூறுகள் உள்ளன. இவற்றில் பின்வருவன அடங்கும்: நெம்பு மையம், சுமை மற்றும் விசை. நெம்புகோல் என்பது ஒரு திடமான கம்பி, நேராகவோ அல்லது வளைந்தோ இருக்கும். இது ஃபல்கரம் எனப்படும் மையப்புள்ளியில் சுதந்திரமாக செயல்படும். ஃபல்கரம் என்பது ஒரு நெம்புகோல் மற்றும் பொருளை நகர்த்துவதற்கு பயன்படுத்தும் பொழுது சுமைகளை தாங்கும் பொருள் அல்லது இடமாகும். நெம்புகோல்களின் சில பயன்பாடுகள் பின்வருமாறு: கையால் நகர்த்த முடியாத அளவுக்கு அதிகமான சுமைகளை நகர்த்துதல், இழுத்தல் மற்றும் உயர்த்துதல். நெம்புகோல்களின் சில பொதுவான உதாரணங்கள்: மண்வெட்டி, கடப்பாரை, கட்டிங் பிளேயர்ஸ், சுத்தியல், கத்தரிக்கோல் மற்றும் குறடு. 3 வகையான நெம்புகோல்கள் உள்ளன: முதல் வகுப்பு நெம்புகோல், 2ஆம் வகுப்பு நெம்புகோல் மற்றும் 3ஆம் வகுப்பு நெம்புகோல். ஒவ்வொரு வகையான நெம்புகோலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கிளிக் செய்யவும்.
இப்பொழுது ஒரு சுமை தூக்கும் முறையை பற்றி விவாதிப்போம். முதல் வகுப்பு நெம்புகோல்களில் பல்கரம் விசைக்கும் சுமைக்கும் இடையில் வைக்கப்படுகிறது. ஒரு சுமையை செங்குத்தாக தூக்கும் பொழுது இந்த முறை மிகப்பெரிய இயந்திர பலனை வழங்குகிறது. நீண்ட நெம்புகோலை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் இயந்திர பலனை அதிகரிக்கலாம். பொருட்களை கிடைமட்டமாக நகர்த்துவதற்கு இது மிகவும் பயனுள்ள மற்றும் திறமையான நெம்புகோலாகும். இது மிகப்பெரிய இயந்திர அனுகூலத்தை கொண்டுள்ளது. உருண்ட மற்றும் தட்டையான கடப்பாரை ஆகியவை முதல் வகுப்பு நெம்புகோலுக்கு நல்ல எடுத்துக்காட்டுகள். பொருட்களை செங்குத்தாக தூக்குவதற்கு இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இரண்டாம் வகுப்பு நெம்புகோலில் சுமை விசைக்கும் பல்கரமுக்கும் இடையில் வைக்கப்படுகிறது. இது ஒரு முனையில் பல்கரம், நடுவில் சுமை மற்றும் மறுமுனையில் விசை ஆகியவற்றை கொண்டுள்ளது. தள்ளுவண்டிகள் இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு சிறந்த உதாரணமாகும். பொருட்களை கிடைமட்டமாக நகர்த்துவதற்கு இது மிகவும் பயனுள்ள மற்றும் திறமையான நெம்புகோல் முறையாகும். மூன்றாம் வகுப்பு நெம்புகோலில் சுமைக்கும் பல்கரமுக்கும் இடையில் விசை இருக்கும். இதில் ஒரு முனையில் சுமையும் எதிர்முனையில் பல்கரம் மற்றும் நடுவில் விசையும் இருக்க வேண்டும். இந்த வகை நெம்புகோல் ஒரு பொருளை அதிக தூரத்திற்கு நகர்த்துவதற்கான பயன்படுத்தப்படுகிறது. மண்வெட்டிகள் மற்றும் துடைப்பம் போன்றவை மூன்றாம் தர நெம்புகோல்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். கம்மலாங் என்பது பற்சக்கர முறையை பயன்படுத்தி தூக்குவதற்கும் இழுப்பதற்கும் ஒரு இயந்திர அனுகூலத்தை வழங்குகிறது. இது ஒரு முனையில் நங்கூரம் கொக்கி மற்றும் ஒரு உள்ளிழுக்கும் சங்கிலி அல்லது இரும்பு கம்பி இணைக்கப்பட்ட ஒரு சுமை தூக்கும் கொக்கி ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஹைட்ராலிக் ஜாக்கள் ரேம் மீது சக்தியை பயன்படுத்த ஒரு நெம்புகோல் மூலம் இயக்கப்படுகின்றன. இந்த சாதனங்கள் அதிக சுமைகளை தூக்குவதற்கு முதன்மையாக பயன்படுத்தப்படுகின்றன. அவை பொதுவாக குறுகிய உயரம் மட்டுமே கொண்டிருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. கையால் இயக்கப்படும் உருளை வடிவ ஜாக்கி 50 டன் எடையை தூக்கும். ஹைட்ராலிக் ஜாக்கியின் அடித்தளத்தை தரையில் வைப்பது முக்கியம். பக்கவாட்டு சுமைகளை கையாள ஜாக்கிகள் வடிவமைக்கப்படவில்லை. இதுவரை நோயாளிகளை கொண்டு செல்வதற்கான முறைகள் மற்றும் சுமைகளை தூக்குவதற்கான வெவ்வேறு முறைகளை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது உங்கள் புரிதலை சரிபார்க்க ஒரு செயலை மேற்கொள்வோம். விதிமுறைகள் மற்றும் அவற்றின் தொடர்புடைய படங்கள் இங்கே உள்ளன. சொல்லை கிளிக் செய்து அதன் படத்துடன் பொருத்தி சப்மிட் பட்டனை அழுத்தவும். மீட்பு பணிகளில் சிக்கிய நபரை தேடும் பொழுது சுமை தூக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் சிக்கிய நபர் மட்டுமல்லாமல் மீட்பவரின் பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். சுமையை உயர்த்துவதற்கு தற்காலிகமாக நிலைப்படுத்துதல் அவசியம். தற்காலிக நிலைப்படுத்துதல் ஒரு விரைவான எளிய முறை கிரிப்பிங் என்று அழைக்கப்படுகிறது. சுமைகளை நிலைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் கிரிப்பிங் முறைகளை இப்பொழுது விவாதிப்போம். கிரிப்பிங் என்பது மரத்துண்டுகளை பயன்படுத்தி சுமைகளுக்கு நிலைப்புத்தன்மை வழங்குவதற்காக மேஜை போன்ற மேடையை அமைப்பதாகும். இது ஒரு பொருளின் எடையை தாங்கும் வகையில் வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளில் அமைக்கப்பட்ட சிறிய அளவிலான மரத்துண்டுகளால் கட்டமைக்கப்படுகிறது. ஷிம்கள் சிறிய இடைவெளிகளில் நிரப்பவும் பொருளை தூக்கும் பொழுது அதன் நிலையில் பாதுகாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. சீரற்ற அல்லது சாய்வான மேற்பரப்புகளுடன் உகந்த தொடர்பை அடைவதற்காகவும் அழுத்தத்தின் கோணத்தை மாற்றவும் ஷிம்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மரத்துண்டுகள் நசுக்கப்படுவதால் அதை வைத்து உண்டாக்கிய அமைப்பில் சரிவு மெதுவாகவும் சத்தமாகவும் இருக்கும்.
இது பொதுவாக மீட்பு படை வீரர்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை பற்றிய போதுமான எச்சரிக்கையை வழங்குகிறது. ஒரு கிரிப்பிங் அமைப்பின் தோல்வியை தடுக்க மேம்படுத்தப்பட்ட கிரிப்பிங்கிற்கான தேவைகளை கருத்தில் கொள்வது அவசியம். தேவைகள் பின்வருமாறு: பயன்படுத்தப்படும் பொருள் இருபுறமும் தட்டையான மேற்பரப்புகளை கொண்டிருக்க வேண்டும். மேலும் பொருளின் எடையை தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கிரிப்பிங் அமைப்புக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு: மர சாமான்கள், செங்கற்கள், கான்கிரீட் பிளாக்குகள், டயர்கள் மற்றும் விளிம்புகள். இப்பொழுது பல்வேறு வகையான கிரிப்பிங் பற்றி பார்ப்போம். கிரிப்பிங்கில் முக்கியமாக 2 வகைகள் உள்ளன: பாக்ஸ் கிரிப்பிங் மற்றும் பிளாட்ஃபார்ம் அல்லது கிராஸ் டை கிரிப்பிங். மேலும் அறிய ஒவ்வொரு படத்தையும் கிளிக் செய்யவும். இப்பொழுது கிரிப்பிங்கிற்கான வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி விவாதிப்போம். ஒரு அடுக்குக்கு 2 இணை தொகுதிகளை பயன்படுத்தி ஒரு சதுர கட்டமைப்பில் மரத்தொகுதிகளை கொண்டு பெட்டி கிரிப்பிங் கட்டப்பட்டுள்ளது. அடுக்குகள் ஒன்றுக்கொன்று 90 டிகிரியிலும் மரத்தொகுதிகளின் முனைகள் 10 சென்டிமீட்டர்கள் ஒன்றுடன் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். பாக்ஸ் கிரிப்பிங்கில் ஒரு திறந்த மையம் உள்ளது. பிளாட்ஃபார்ம் அல்லது கிராஸ் டை கிரிப்பிங் ஒவ்வொன்றும் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மரத்துண்டுகள் கொண்ட திட அடுக்குகளில் மரத்தொகுதிகளை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. அடுக்குகள் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி அமைக்கப்பட்டுள்ளன. மரத்துண்டுகளுக்கு இடையில் இடைவெளி சிறிதாகவோ அல்லது இல்லாமலும் இருக்கலாம். மரத்துண்டுகளின் முனைகள் ஒன்றுக்கொன்று 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒன்றுடன் ஒன்று இருக்க வேண்டும். கிரிப்பிங்கிற்கான பொதுவான வழிகாட்டுதல்கள்: சுமையை முழுமையாக தாங்க முதல் அடுக்கு திடமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மண் அல்லது சேறு போன்ற மென்மையான பரப்புகளில் இருக்கக்கூடாது. 3:1 உயரம் அகலம் விகிதமாக இருக்க வேண்டும். கிரிப்பிங்கிற்கு பயன்படுத்தப்படும் மரத்துண்டுகளின் அகலத்தை விட 3 மடங்கு அகலமாக கிரிப்பிங் உயரத்தை கட்டுப்படுத்துவது பொதுவான விதி. உதாரணமாக, மரத்துண்டுகள் முதல் அடுக்கின் ஒரு பக்கத்தில் இருந்து கடைசி அடுக்கின் வெளிப்பக்கம் வரை 1 மீட்டர் அகலத்தில் இருந்தால் அடுக்கின் உயரம் 3 மீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். எப்போதும் மூலையில் தோராயமாக 10 சென்டிமீட்டர் வெளிப்புற இடைவெளி இருக்க வேண்டும். இது ஒட்டுமொத்த நிலைத்தன்மையை எதிர்மறையாக பாதிக்கும் தனிப்பட்ட துண்டுகளின் மூலைகளை பிரிப்பதை தடுக்கிறது. கிரிப்பிங்கில் 10 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரையிலான பல அடுக்கு லேஅப் 1-2 அல்லது 3 மரக்கட்டைகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். மரத்தின் சுமை தாங்கும் திறன் அதன் வகை மற்றும் தரத்தை பொறுத்தது. அதனை தாங்கும் திறன் பரப்புகளின் கூட்டுத்தொகைக்கு பயன்படுத்தப்படும் செங்குத்தாக தாங்கும் சுமை மூலம் திறன் தீர்மானிக்கப்படுகிறது. ஒப்பந்தக்காரர்களால் அல்லது குறுகிய கால அவசர நிலைகளில் பயன்படுத்தப்படும் கிரிப்பிங் பெரும்பாலும் பக்கவாட்டு வலிமைக்காக தாங்கும் உருளைகளுக்கு இடையே உராய்வை மட்டுமே சார்ந்துள்ளது. இது பின் அதிர்ச்சிகளுக்கு போதுமானதாக இல்லை. மரத்துண்டுகளுக்கு இடையே உள்ள உராய்வுக்கு கூடுதலாக பக்கவாட்டு எதிர்ப்பை வழங்க தனிப்பட்ட மரத்துண்டுகள் குறிக்கப்படலாம். 2 மரக்கட்டைகளுக்கு இடையே பக்கவாட்டு வலிமை மற்றும் டயகனல் பிரேஸ்களை மேம்படுத்த உலோக கிளிப்புகள் பயன்படுத்தப்படலாம். கிரிப்பிங் அமைப்பை அமைக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இங்கே. 1 அங்குலம் தூக்கி 1 அங்குலம் கிரிப் செய்ய வேண்டும். கிரிப் செய்யும் பொழுது கைகளை தூக்கும் பொருளுக்கு அடியில் வைக்க வேண்டாம். அதிகபட்ச நிலைப்புத்தன்மைக்கு கிரிப்பிங்கின் உயரம் கிரிப்பிங் தொகுதிகளின் அகலத்தை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 3:1 விகிதத்தில். சுமைகளை தூக்குதல், நிலைநிறுத்துதல் செயல்முறைகளை அடுத்து விவாதிப்போம். சுமைகளை தூக்குதல் மற்றும் நிலைநிறுத்துதல் செயல்முறையானது இலகு பொருள் அல்லது சுமைகளை படிப்படியாக தூக்குவது, மேலும் போதுமான சரிபார்ப்பு மற்றும் நிலைத்தன்மையை பெறும் வரை ஒரு அடுக்கை ஒன்றன் பின் ஒன்றாக அமைப்பதை கொண்டுள்ளது. சுமைகளை தூக்குதல் மற்றும் நிலைப்படுத்துவதற்கான படிப்படியான செயல்முறைகளை பார்ப்போம். எந்த வேலையையும் தொடங்கும் முன் பாதுகாப்பு உபகரணங்களை, அதாவது PPI பயன்படுத்துவதை உறுதி செய்யவும். பிரைபார் போன்ற கருவியை பயன்படுத்தி ஆரம்ப இடைவெளியை உருவாக்கவும். பிரைபார் மூலம் ஒரு நெம்புகோல் அமைப்பை அமைக்கவும். அதன் கீழ்
கிரிப்பிங்கின் முதல் அடுக்கை அமைக்க போதுமான பெரிய இடைவெளியை உருவாக்க சுமைகளை படிப்படியாக உயர்த்தவும். நீங்கள் தூக்கும் பொழுது படிப்படியாக சுமைகளை உயர்த்த வெட்ஜஸை பயன்படுத்தவும். பிரைபார் நழுவினால் அல்லது உடைந்தால் இது சுமை உயரத்திலிருந்து விழுவதை தடுக்கும். கிரிப்பிங்கின் அடுத்த அடுக்கின் முழு உயரத்தையும் ஒரே நேரத்தில் உயர்த்த வேண்டிய அவசியமில்லை. ஃபல்கரமை உயர்த்தி சுமையை மீண்டும் உயர்த்தி முந்தைய அடுக்குக்கு 90 டிகிரியில் மரக்கட்டைகளை கொண்டு அடுத்த அடுக்கை அமைக்க வேண்டும். கனமான சுமைகளை தூக்குவதற்கு பதிலாக நகர்த்துவதற்கு உலோக குழாய்களை பயன்படுத்தலாம். சுமைகளை நகர்த்துவதற்கான வழிகாட்டியாக இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றவும். ஒரு கிளாஸ் 1 லிவரை பயன்படுத்தி சுமைகளை லேசாக உயர்த்தவும். அதன் அடியில் 3 உலோக குழாய்களை சரியாக பொருத்தவும். கிரிப்பிங்கிற்கு தூக்கும் நுட்பத்தை பயன்படுத்தவும். பின்னர் கிளாஸ் 2 நெம்புகோலை பயன்படுத்தி சுமைகளை விரும்பிய திசையில் தள்ளுங்கள். சுமை நகரும் பொழுது அதை திருப்புவதற்கு குழாய்களை திசை திருப்பலாம். தன்னார்வலர்கள் பல வழிகளில் உதவலாம். தன்னார்வலர்கள் சம்பவ இடத்தில் இருக்கும் இடர்களை அகற்றுவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மீட்பு படைகளுக்கு உதவலாம். தன்னார்வ தொண்டர்கள் காயமடைந்தவர்களை தூக்கிச் செல்ல மீட்பு படைகளுக்கு உதவலாம். அவர்கள் MFR உடன் இணைந்து கட்டுக்கட்ட மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற உதவலாம். சில நோயாளிகளின் நிலைமைகள் காயங்கள் மோசமடையாமல் இருக்க சிறப்பு நுட்பங்கள் தேவை என்பதை தன்னார்வலர்கள் அறிந்திருக்க வேண்டும். இது போன்ற சூழ்நிலைகளில் ஒரு மருத்துவர் வரும் வரை காத்திருங்கள். தன்னார்வலர்களை மருத்துவ ஊழியர்களுடன் இணைந்து முதலுதவி அளிப்பதில் உதவலாம். இத்துடன் நாம் தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம். தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை நினைவு கூறுவோம். பேரிடர் காலங்களில் காயமடைந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவது அவசியம். நோயாளிகளை இடம் மாற்றுவதற்கு 2 வெவ்வேறான சூழ்நிலைகள் உள்ளன. அவை அவசர நகர்வுகள் மற்றும் அவசரமற்ற நகர்வுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. அவசரகால நகர்வுகள் தேவைப்படும் சூழ்நிலைகள், அதாவது தீ, வெடிப்பு மற்றும் நோயாளியை அபாயங்களிலிருந்து பாதுகாக்க இயலாத சூழ்நிலை. நோயாளி நிலையாக இருக்கும் பொழுது அவசரமற்ற நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மேலும் நடவடிக்கைகளுக்கு போதுமான நேரமும் பணியாளர்களும் உங்களிடம் இருப்பார்கள். சுமை தூக்க 3 முறைகள் உள்ளன, அதாவது நெம்புகோல், கம்மலாங் மற்றும் ஹைட்ராலிக் அல்லது ராம்ஜாக்ஸ். சுமையை தற்காலிகமாக நிலைப்படுத்தும் விரைவான மற்றும் எளிமையான முறை கிரிப்பிங் என்று அழைக்கப்படுகிறது. கிரிப்பிங் என்பது ஒரு பொருளின் எடையை தாங்கும் வகையில் வரிசைகள் மற்றும் நெடுவரிசையில் அமைக்கப்பட்ட சிறிய அளவிலான மரத்துண்டுகளால் ஆனது. கிரிப்பிங்கில் முக்கியமாக 2 வகைகள் உள்ளன: பாக்ஸ் கிரிப்பிங் மற்றும் பிளாட்ஃபார்ம் அல்லது கிராஸ்டை கிரிப்பிங். ஒரு சுமையை தூக்கி நிலைப்படுத்துவதற்கான செயல்முறையானது இலக்கு பொருள் அல்லது சுமைகளை தூக்குவது மற்றும் போதுமான சரிபார்ப்பு மற்றும் நிலைப்புத்தன்மையை பெறும் வரை ஒரு அடுக்கை ஒன்றன் பின் ஒன்றாக அமைப்பதை கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதில் தன்னார்வலர்கள் மீட்பு படைகளுடன் இணைந்து உதவ முடியும். வாழ்த்துக்கள், இந்த தொகுதியை நீங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட்டீர்கள்.